அது ஹிந்தியும் இருக்கலாம், தெலுங்குங்க இருக்கலாம், மலையாளங்க இருக்கலாம். அது கற்றுக்கலாமே. இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்கில் போய் இயக்க போகிறாங்க, நடிக்க போகிறாங்க. இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா, அங்கே போய் கற்றுக்குறாங்களே, நல்லா பேசுகிறாங்களே, நல்லா பேசுகிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் சரத்குமார் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் பேசுவாங்க. எனக்கு கட்டாயம் படிக்கணும்னு படித்தாரா? அவர் தெரிஞ்சுக்கணும்னு படித்தாப்புல. சொல்லுங்கள். இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க, ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க. ஐயா சுகாசினி இருக்காங்கல்ல, அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க, என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க. விரும்பினால் எம் மொழியும் கற்போம். ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும். எம்மொழி தமிழ் கற்போம், நாங்கள் எங்கள் இனம் வாழ, உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. இப்படிதான் இருக்க முடியும் கோட்பாடு. அப்படிதான் இருக்க முடியும். இப்ப நாங்க என்ன நினைப்போம்னா, என்னுடைய வேர் வலுவா இருக்கணும், என்னுடைய மரம் உறுதியா இருக்கணும். என் கிளையில இலையில எத்தனை பறவையும் வந்து இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வேரே நீ காலி பண்ற. எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளா உலக மொழிகள் இருக்கட்டும், இந்தி இருக்கட்டும், அல்லது தெலுங்கு இருக்கட்டும், கன்னடம் இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், துளு இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும். உலகத்தில் எங்க போனாலும் நான் தமிழன்கிறதான் அடையாளம். உலகம் முழுமைக்கு அப்படிதான் அடையாளப்படுத்துறான். நான் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதை தான் நாங்களும் விரும்புகிறோம். இந்தியா ஒரு தேசம், அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு. இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம், யூனியன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவைதான் அது, பல மாநிலங்களின் அவைதான் அது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேவைன்னா இந்தி கத்துக்கிறோம், அது யாரும் எதிர்க்கல. முதல்ல இந்தி பள்ளிக்கூடம் இங்கே தான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காப்ல. அதுக்கு இந்தி பிரச்சார சபையெல்லாம் இங்கே இருக்குது. யாரும் இதெல்லாம் சொல்லலை. தேவைன்னா கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கட்டாயம் படித்து தான் ஆகணும்னா, அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படித்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் ஃபாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, இன வெறிங்கிறீங்க, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்போ ஒரு வெறியும் கோபம் வரும்பாரு. எப்படி இருக்குது அது? அதில் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லலை, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுகிறோம். அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம், மரண சாசனம்ங்கிறாங்க. நான் நேற்று கூட பதிவு சொன்னேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலேயே தோல்விவிட்டா நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடறாங்க, மரணத்தை முடிவா தேடிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க, தோல்வியை தாங்க முடியாத அவ்வளவு மனமுதிர்ச்சியற்ற நிலையில இருக்கும்போது 3ஆம் வகுப்புல நீ பொது தேர்வு வைக்கிற, 5ஆம் வகுப்புல வைக்கிற, 8ஆம் வகுப்புல வைக்கிற, அந்த வயசுல தோத்துருச்சு அந்த பிள்ளை அப்படின்னா பொது தேர்வுல அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா? கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா? பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிராதா? ஒரு மரணக்கூடமா தெரிஞ்சிராதா? என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியா வந்துருவாருங்கிறது இப்ப பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுதுறேன்? நீட்டுன்னு வச்சிங்க, எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில நிக்கிறார், எல்லாம் புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். நீ 700 பேர் எழுதுறாருன்னு சொல்ற, ஆனா தேர்ச்சியில 800 பேர்னு அறிவிக்கிற. இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்ல? வேணா என்கிட்ட சான்று இருக்கு, எடுத்து வேணா காட்டுறேன். இப்ப இது என்ன மாதிரியான நிர்வாகம், இந்த மாதிரியான கட்டமைப்பு, எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க? இதுதான் பிரச்சனையா? 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாம தூங்க போறான். பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது. வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில நிக்கிறான். நீங்களே வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன், நீங்க கொடுத்து முடிச்சிட்டீல? என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெரும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இந்திய படி இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா, அதே இதை ஒரு வீரமகனான் வந்து நீங்க என் நிலத்தின் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரம் செய்யாது, இது செய்யாது, இது கோழைகளின் கூடாரம், இது செய்யாது, இது திரிஞ்சு சண்டை போடாது, பேசும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடாங்க. ஆளுங்கட்சி இருக்கும்போது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும். இந்திய ஆளுங்கட்சியா இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிங்கும், ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெல்கம் மோடிங்கும். அப்ப இந்தி தெரியாத போடா, இந்திக்காரனே வாடாங்கிறத இவங்க கோட்பாடு. இப்போ 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும், என்ன உடை போடணும், என்ன மாதிரி
கல்வியை கொடுக்கணும்னு தெரியாதா? அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு. கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம். அதை பறி கொடுத்தது இந்த பெருமக்கள் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னது இவங்க தான். கல்வி மானுட உரிமை, ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை. எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும், எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும், எவ்வளவு பொறியியல் கல்லூரி கட்டணும், என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு